ஜவ்வரிசியில் கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மாவட்ட கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் ஜவ்வரிசி உற்பத்தியில் சேலம் மாவட்டம் முதன்மை வகிக்கிறது. மரவள்ளி கிழங்கை கொண்டு உற்பத்தியாகும் ஜவ்வரிசி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஜவ்வரிசியில் கலப்படம் செய்வதை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட நிர்வாகம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தியது. உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலப்படம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று கலெக்டர் எச்சரித்தார். முத்தரப்பு கூட்டம் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் இவர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் இன்று நடைபெற்றது. அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தினார்கள். அனைவருடைய கருத்துக்களும் கலப்படம் தடுக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும் என்பது உறுதியாக தெரிவிக்கப்பட்டது. கலப்படம் செய்ய மாட்டோம் என்றும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அரசு நிர்ணயித்தபடி ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து கலப்படம் இருக்குமானால் தவறாமல் சரியான நடைமுறைகளை பின்பற்றி தண்டனைகள் வழங்க முற்படுவார்கள். மாவட்ட நிர்வாகத்தில் நடவடிக்கை திருப்தி அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். முன்னதாக மாவட்ட கலெக்டர் வர காலதாமதமானதால் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். வெளிநடப்புக்கு தயாரான நிலையில் கலெக்டர் வந்ததால் கூட்டம் சுமூகமாக முடிந்தது.